கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இன்றைக்கு தலைப்பு ஜெபம். நாம் இந்த நாளிலே ஒவ்வொரு தலைப்பாக நாம் தியானிக்கிறோம். முதல் நாள் அன்பு என்று சொன்னோம், நேற்று விசுவாசம், இன்றைக்கு ஜெபம். ஜெபம் ஒரு பெரிய ஒரு ஆயுதம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு பெரிய ஜெபம் இருக்கிறது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கும். ஜெபம் நீங்க உங்க வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க சபையில் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் சொல்றார் இந்த ஸ்தலம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மெயினா சபையை குறித்து தான் பேசுறார். இந்த ஸ்தலம், இந்த இடம், இந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்ன்றது அதுல சொல்றார். இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் என்ன செய்தா திறந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்க்காத இடத்துல போய் ஜெபம் பண்ண என்ன பண்றது? யாருக்கிட்ட பேசும்போது நம்ம பேசின்னு இருப்போம், நம்ம குறையெல்லாம் சொல்லியிருப்போம். அவர் கேட்காம அங்கே எங்கேயோ பார்த்துக்கிட்டேன், சொல்லுமா சொல்லுமா சொல்லுமான்னு அங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த அம்மாவோ இல்லை அந்த ஐயாவுக்கு ஒரே சலிப்பு வந்துடும். நாம் சொல்கிறதே இந்த ஆள் கேட்க மாட்டேன்றாரு, அதுக்கப்புறம் இவர்கிட்ட நம்ம சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் எப்படி இருக்குதா திறந்து பார்த்து கொண்டிருக்கிறது. நீ யாரு? நீ எப்படிப்பட்ட ஆளு? உன்னோட நோக்கம் என்ன? திட்டம் என்ன? எப்படியா ஜெபிக்கிற? என்ன விசுவாசத்தில் ஜெபிக்கிற? என்ன காரியத்தில் ஜெபிக்கிற? அப்படின்னு அந்த கண்கள் உன்னையே நோக்கி பார்க்கிறதாக வேதம் சொல்லுகிற. இல்லை 2வது காரியம் அதில் சொல்றாரு, என் செவிகள் என்ன இருக்குதா கவனிக்கிறது. நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஒருவேளை ஆடோ மாடோ நாயோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா, பூனை கூட இருந்தா கூட நீங்க பாருங்களேன், அந்த ஒரு சத்தம் வருகிறது அப்படின்னா அது படுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த நாயோ பூனை நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். ஒரு சத்தம் டக்கு நாங்க கேட்டுச்சுன்னா அந்த காதை சட்டுன்னு அப்படி திருப்போம். அது நீங்க ஒருவேளை மிருகத்தோடு கூட, அதாவது செல்ல பிராணிகள் என்று சொல்றாங்க இல்லையா, அதுங்களோட கூட நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னா அதை துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நாங்க நிறைய மாடு வச்சிருந்தோம், அது படுத்துக்கிட்டு தான் இருக்கும், அது அசை போட்டுன்னு இருக்கும், பக்கத்துலேயே தான் உட்காந்து இருப்போம், ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு சட்டுன்னா அது கொஞ்சம் காது நீளம் பாருங்க, இந்த அப்படியே போத்துக்கிட்டு டக்குன்னு அந்த காதை அப்படி திருப்பி அது என்னன்னு கவனிக்கும். அப்போ நல்ல கவனிங்க. அப்போ நம்ம ஆண்டவர் ஒன்று பார்க்கிறார், 2வது என்ன செய்யறாருங்க? செவிகள் கவனிக்கிறது. என்னவாய் ஜெபிக்கிற? புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல ஜெபத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அதில் ஒரு காரியம் அடிக்கடிக்கும் என்னுடைய மனதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் வேண்டிக் கொள்வதை சற்று கவனியுங்கள். ரொம்ப அவசியம். எதையோ கேட்கிறோன்றதுனால எதையெல்லாமா கேட்டுட்டு எதையாவது வந்தா போதும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் கேட்பதை சற்று கவனித்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற அந்த வேண்டுதலுக்கு அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார், கேட்கிறவராய் இருக்கிறார். பார்க்கறதோடு இல்லை, கேட்கவும் கேட்கிறார். என்ன சொல்ற, என்ன கேட்கிற, என்ன ஜெபிக்கிற, என்ன வேண்டுதல், அந்த வேண்டுதலை என்ன கருத்து, என்ன ஆழம், என்ன நோக்கம், என்ன திட்டம் இருக்கிறது என்பதை கவனிக்கிறார். கவனித்து தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த குருடனை கூப்பிட்டு கேட்டார், நான் உனக்கு என்னப்பா பண்ணணும்? உன்னிப்பா கவனிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வையடைந்து உலகமெல்லாம் பார்க்கணும். நல்லா கவனிங்க. அதை கேட்டதுனால தான் அவனுக்கு பார்வை வந்தது. ஒருவேளை கேட்காத, தம்பியா அங்கே இல்லை, உனக்கு என்ன பார்வை தானே வேணும், ரைட் போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் திருப்பி கேட்பான், நான் கேட்டனா உன்னை? நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் என்ன கேட்குறியோ அதை கொடுக்குறேன் அப்படின்றார். அதான் கீவேர்டில் கூட புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவார். மத்தேயு 7:7 சொல்லுவார், கேளுங்கள் அப்பொழுது. அதான் கீவேர்டு. இந்த பைபிளுடைய எல்லா பைபிளும் ஆதி ஆமதிலும் வெளிப்படுத்தல் வரையில ஆண்டவர் சொல்லிட்டு போன 3 வார்த்தை அதுதான். இந்த 3 வார்த்தையில எல்லாமே அடங்கி போயிருக்கிறார். அது சொல்றார், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு என்ன செய்யப்படும். இது 3மே அடிப்படை. இந்த 3 வார்த்தை தான் இந்த பைபிளுடைய அத்தனை காரியத்தில் ஆண்டவர் வச்சுக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ ஜெபம் ரொம்ப அவசியம். அதுவும் எப்படி அவசியம்? நீ செய்யும் போது கேட்கிறாரு, பார்க்கிறார். நீ யாரு? நான் அதுக்கு தான் சொல்லுவேன் அடிக்கடி, சபையில் வந்து உட்காந்தீங்கன்னா
உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு பக்கத்தில் இப்படி இந்த பக்கம் பாருங்க யார் உட்காந்துக்கிறாங்க, இந்த பக்கம் பாருங்க யார் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா நல்லா இருக்கிறீங்களா, ஒரு இன்முகத்தோடு ஒரு ஸ்மைல் பண்ணி நல்லா இருக்கிறீங்க ரைட். ஏன்னா உட்காந்துக்க ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியாது. மோகன் பாசு சொன்னார் 25,000 பேர் கூடுற ஒரு சபை, ஒரு ஆளு ஒரு தோல்னா போய் மாட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கரெக்டாக வந்து எல்லா ஆராதனையும் ஃபர்ஸ்ட் ஆளாக உட்காந்து இருப்பானோ. அவர் சொன்ன சாட்சி தான் இது. ஃபர்ஸ்ட் ஆள் அந்த சின்ன மலையேஜ் சபையில் ஃபர்ஸ்ட் ஆளாக உட்காந்து இருப்பார். ஒரு பிரசாகம் பண்ணுற கேட்பாரு, வருவார், ஜெபம் பண்ணிட்டு போவார், அவர் காணிக்கு போடுவார், காணிக்கு போடுவதெல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். ஒரு நாள் போலீஸ்கார் இவரை தேடிக்கின்னு வந்து காவல்துறை கைது பண்ணும்போது தான் அவர் யாருன்னா அவர் ஒரு டெரரிஸ்ட், அதாவது தீவிரவாதி. அப்போதான் அவருக்கே தெரியுமா, பக்கத்தில் இருக்கிற ஐயோ நேற்று கூட என் பக்கத்தில் உட்காந்துதாரு தீவிரவாதியா, ஐயோ நான் கவனிக்காத போயிட்டேன் பாருங்க. அதனால தான் நீங்கள் எப்போ ஜெபத்துக்கு வந்து உட்காந்தா முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இடது பக்கம் வலது பக்கம் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றார், ஜெபத்தை கேட்கிறார். என்னவா கேட்கிறார்? ஒரு 2-3 காரியத்தை சொல்றேன் பாருங்க. அதாவது மத்தேயு 21:22 சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் என்ன செய்வீங்க, பெறுவீர்கள். இப்போ அடுத்த காரியம் சொல்றார், ஜெபத்துக்கு தேவை என்னதுங்க? ஜெபத்துக்கு தேவை என்னது? விசுவாசம். விசுவாசம் இல்லாத ஜெபத்துக்கு வராத, ஜெபம் ஒன்றும் கிரியை செய்யாது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவர் சொல்றார், ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாமே பெறுவீர்கள். அது துன்பமோ துயரமோ. ஆமா, இதே ஊர்ல ஒரு அம்மா சொன்னாங்க, நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நீர் போதும், என் புருஷன் வேண்டாம். நான் அப்படி தட்டி சொல்றேன், உன் ஜெபத்தை நிறுத்து, என்ன கேட்குற? ஐயா நான் கரெக்டாக தான் இல்லை, ஜாக்கிரதையா செய், அவசரப்படாத. அப்போ அந்த புருஷன் அந்த அம்மா கூட இல்லை, அவர் விட்டு ஓடி போயிட்டார். நம்ம ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் ஆண்டவரே, யாரும் வேண்டாம் ஆண்டவரே, நீ போத ஆண்டவரே, நீ போத ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்றேன். நீ ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணு, ஜாக்கிரதையா ஜெபம். காலம் வந்தது, இந்த அம்மா ஜெபம் கேட்டார், இந்த புருஷன் போனவர் திரும்பி வந்துட்டார். வந்த உடனே ஒரே சந்தோஷம், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண மாதிரியே வந்துட்டாரா, வெரி குட் வெரி குட். வந்த உடனே அடுத்த வாரம் முதல் வாரம் வந்தாங்க, 2வது வாரம் முதல் கட்டிலே போடுறாங்க, நீ அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது. 2வது கட்டளை சொல்ற, நாம திருவத்தூர்ல இருக்கிற பெரிய கோயிலுக்கு போகணும். 3வது கட்டளை சொல்றார், நாம எல்லாருமே அங்க போய்தான் நாம என்ன பண்ணணும், நாம வந்து மாறிடணும். இப்ப மறுபடியும் வந்தாயிரம், ஐயோ நான் மோசம் போயிட்டேன். என்ன மோசம் போயிட்டேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசுறான். அன்னைக்கே சொன்னேன்ல, ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு. ஜெபம் என்னன்னு அவசரத்தில் நிறைய பேர், கோபத்தில் நிறைய பேர் ஏதோ ஒரு ஜெபம் எடுத்து விடுவோம், ஆண்டவர் ஏதாவது பண்ணுங்க. அதெல்லாம் இல்லை, அவர் கவனிக்கிறார், 2வது பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதாங்க சொல்றேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, பெறுவீர்கள். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கிடைக்கும். ஆமா, 2 கண்ணு போனோம் கட்டாயம் கிடைக்கும், ஒரு கண்ணு போனோம் கண்டிப்பா நடக்கும். ஆண்டவரே அது அப்படி நடக்கணும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா விசுவாசமா கேட்கிறேன், ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க 3வது அவர் சொல்றாரு, யாக்கோபு 5:15 சொல்றார், விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுங்க, பிணியாளியை ரட்சிக்கும். வியாதிக்கா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சொல்றார், ஜெபம் பெரிய காரியத்தை செய்யும். யாக்கோபு 5:15 வார்த்தை அழகா சொல்றார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணுங்க, ரட்சிக்கனா மீட்கும், விடுவிக்கும். விசுவாசம் அவ்வளவு பெருசா இருக்கணும். அதுலயே இன்னொரு காரியம் சொல்றாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். அவன் பாவம் செய்திருப்பானால் கர்த்தர் அவன் என்ன செய்வாரு, விசுவாசம் இருந்தா அவன் பாவத்தை மன்னித்து கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்ப ஜெபம் விசுவாசமா இருக்கணும். ஏதோ ஏனதானமா அவருக்காக இவருக்காக அப்படியெல்லாம் இல்லை. உன் சரீரத்தில் சுகம் கிடைக்கணும்னா, உன் சரீரத்தில் ஆரோக்கியம் கிடைக்கணும்னா, உன் வாழ்க்கையில நம்பிக்கை நிச்சயமாய் ஆசீர்வாதம் வரணும்னா, உன் வாழ்க்கையில வேலை கிடைக்கணும், வியாபாரம் கிடைக்கணும், எதுவா இருந்தாலும் இங்க சொல்றார், விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த நோயாளியை நிச்சயமாக ரட்சிக்கும், மீட்கும், விடுவிக்கும். பிரியமானவர்களே, அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், விசுவாசமா. சர்ச்சைக்கு வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசமா வரணும். நாம விசுவாசத்தோடு கூட வரும்போது தான் ஜெபத்துக்கு அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருப்பார். நம்ம விசுவாசம் இல்லைன்னா ஜெப அற்புதங்களை என்ன செய்யாதுங்க, செய்யாது.
நம்ம ரொம்ப விசுவாசி. ஜெபம் ஏதோ ஒரு கடமைக்கு கண்ணு முன்னு சோத்திரம் 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 கொட்டாய் விட்டுக்கணும் ஆண்டவரே, சோத்திரம் எப்போ முடியும் ஆண்டவரே, சோறு ஆக்கணும் ஆண்டவரே, நம்ம அங்கே போகணும் ஆண்டவரே, இங்கே போகணும், அவர் வந்துடுவார் ஆண்டவர், தண்டல்கார் வருவான், கடங்கார், எல்லாத்தையும். அதுக்கு தான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே வீட்டை பூட்டின்னு வந்தா தெரு வரைக்கும் உன் வீட்டு ஞாபகம், சபைக்கு வந்துட்டா இயேசுநாதர் ஞாபகமா இரு, வீடு இருக்கும். அல்லேலூயா. இந்த காலத்துல மாத்தி சொல்றாங்க, அதாவது வீட்டிலேருந்து புறப்பட வரைக்கும் தெரு வரைக்கும் செல்போன் வரட்டும், வாசலுக்கு உள்ள வரும்போது செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வாண்டுறாங்க. நம்ம அப்படி இல்லை, இங்கே உக்காந்து பிரச்சாரம் பண்ணால் செல்போனில் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். உன் ஜபம் அது ஒன்றுத்துக்கும் உதவாத ஜபமாய் மாறிடும். போன ஆஃப் பண்ணு, 2 மணி நேரம் கத்தருக்காக அப்படியே ஃப்ரீயார். கத்தர் உன்னோடு பேசுவார். எப்போ பேசுவார்னு தெரியாது, எப்படி பேசுவார்னு தெரியாது, எந்த காலத்தில் பேசுவார், எந்த நேரத்தில், முடிகிற நேரத்தில் கூட பேசுவார். ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுங்க, பிணியாளியை. அப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோயே நம்மை ஆண்டவர் மீட்டெடுக்கிற சக்தியை அந்த விசுவாசத்துல ஜெபத்துல கொடுக்கிறார். அதனால தான் சொன்னார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாள்னா, ஒருவேளை நாமே பலவீனமா இருக்கலாம், நாமே நோயா இருக்கலாம், நாமே கஷ்டத்தில் இருக்கலாம், அந்த ஜெபம் நம்மையும் கூட விடுவிக்கிறதா இருக்கும். நம்ம அப்படிதான் ஜெபிக்கணும். அடுத்த காரியம் சொன்னார், கொலோசையர் 4:2 சொல்லும்போது சொல்றார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோடு ஜெபத்தில் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். அவர் சொல்றார் இடைவிடாமல். அதுக்காக சோறாக்காத, வேலை செய்யாத, வேலைக்கு போகாத, வியாபாரம் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வைக்கும் போது, சோத்திராண்டவரே இந்த பொருளை ஆசீர்வதியோ, சோத்திராண்டவரே இன்றைக்கு இந்த வேலையை ஆசீர்வதியோ, சோத்திராண்டவரே இந்த வாகனத்தை ஆசீர்வதியோ, சோத்திராண்டவரே இந்த மிஷினை ஆசீர்வதியோ, சோத்திராண்டவரே இந்த பையில சரியா ஆண்டவரே கிளியர் பண்ணணும் ஆண்டவரே ஆசீர்வதியோ, சோத்திராண்டவரே இந்த அரிசியை கொல்லையில போடுற இது நல்ல ஆகாரமாய் மாறட்டும் ஆண்டவரே சோத்திரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோடு கூட. ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா, விழிப்பா. சோத்திரத்தோடு கூட எப்படி இருக்கணுமாங்க, விழிப்பா. நிறைய பேர் அதாவது பால் நினைச்சு பெனாயில் குடிச்ச பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மா மாரங்களுடைய தவறு, ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சிருப்பாங்க, எதுன்னு தெரியாது, எத்து குடிச்சிருப்பான். சில பேர் ஆதிலேயே நிறைய ஆட்கள், இங்கே கூட ஒரு பிள்ளை இருந்தா, அவன் சின்ன பையன் தான், அதான் கிருஷ்ணாலயத்தை குடிச்சு விட்டான். இன்னும் நல்ல ப்ளூ கலரில் இருக்குது, அப்படி அந்த அந்த கலர் ப்ளூவாக இருக்குது, எடுத்து குடிச்சிட்டான். அப்புறம் டாக்டருக்கு போய் செலவெல்லாம் நிறையா. அப்போ கேட்டா, அவன் எட்டரை மாதிரியே நான் வச்சிருந்துட்டேன், அதான் என் தப்பு. பாருங்க நிறைய காரியங்கள். அப்போ விழிப்பாயிரு ஜெபத்தில். எப்படி ஜெபிக்கணும், விழிப்பாயிரு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அதனால தான் சொல்றாரு, அதாவது இடைவிடாமல் ஜெபிங்க, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போது சோத்திரம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போங்க, வண்டியில் போகும்போது சோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. பக்கத்தில் இருக்கிற உட்காந்து இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க உள்ளத்துல சோத்திரம் பண்ணிக்கிட்டே உட்காந்து போங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் விழித்திருங்க. அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா ஜெபம் பண்ணா வந்தவன் யாரு போனவன் யாருன்னே தெரியாத மாதிரி போயிடும். நீ முட்டி போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணா தண்டா சோத்திரம். எப்பா திருட வந்தான்னா உள்ளக்கிறது கிடைக்கிறதெல்லாம் கையில் பிடிச்சின்னு போயிட்டா, அப்புறமா ஆண்டவரே உனக்கு கண்ணு இருக்குதா மூர்க்குதா, நான் ஜெபம் தானே பண்ணியிருந்தேன், நான் ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ணேன், நான் சபைக்காக ஜெபம் பண்ணேன், நான் என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணேன், எவனோ ஒருத்த கொள்ள அடிச்சுன்னு போட்டானே எல்லாத்தையும். விழிப்பா விழிப்பா. பாருங்க அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்றார், அதாவது சங்கீதம் 20:1 சொல்றார், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இக்கட்டு வருதுன்னா அந்த நேரத்துல நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உன் ஜெபத்தை கட்டாயம் என்ன செய்வாருங்க, கேட்பா. ஜெபம் ரொம்ப அவசியம். ஆனா ஆபத்து வரும்போது கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆண்டவரே கண்ணுக்கு தான் மூக்கு அதெல்லாம் கேட்க கூடாது. ஆபத்து வருதுன்னா ஜெபம் பண்ணு, ஆலயத்துல ஓடிவா, ஆண்டவர் சமூகத்துல உறவாடு, சமாதானம் வரும். சமாதானம் வந்தா விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தா நமக்கு ஒரு தைரியம் வரும். நமக்கு ஒரு தைரியம் வந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த ஜெபத்தை எல்லாம் விட்டுருவோம். இதுல இன்னும் கூட பாருங்க 2 காரியம் சொல்றாரு. மத்தேயு 5:44 சொல்றார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது அடுத்த ஜெபம், இது ரொம்ப கஷ்டமான ஜெபம். நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், போட அறிவுக்கு தாடான்வான். அவனுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், அவன் என்னை பார்த்து அறிவுக்கு தான் கேட்டானே, அவனுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன். விசுவாசம் அதிகமாகி ஜெபக்கிருபை அதிகமாகி நீ நல்ல ஜெபத்துல ஊன்ற கட்டப்படுகிறவனா இருந்தா அவனுக்கும் சேர்த்தே நீ ஜெபம் பண்ணுவ. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளுக்கு ஜெபம் பண்றோம்.
சபையை சுற்றிலும் இருக்கிற கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமா இருக்கிற அத்தனை பேருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இங்க சபையை நிந்திக்கிறவன், ஊழியக்காரன் நிந்திக்கிறவன், இன்னும் சொல்ல போனா அதாவது விசுவாசி நிந்திக்கிறவன், இந்த தெருவிலையோ பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்டிலையோ பக்கத்து தெருவிலையோ இங்க உட்காந்துக்கிட்டு பேசுறவன் எவ்வளோ பேரு. இன்னும் சொல்ல போனா நம்ம சபையால இங்கிருந்து போய் பிந்திக்கல்ல நின்று இந்த பாஸ்டர் ரொம்ப மோசம் 12 மணி வரைக்கும் அறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போன விசுவாசி எல்லாம் நிறைய இருக்குது இல்ல. அவர்களுக்கும் சேர்த்து தான் ஜெபிக்கிறோம். என்ன சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அது ரொம்ப அவசியம். அடுத்த காரியம் கடைசியா சொல்றார், உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க. பிலிப்பியர் 4:6 சொல்றார், உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது 1,00,000 ரூபாய் தரப்படும். அங்க போடல. அதுக்கு அடுத்தது நீங்க அதாவது 6வது வசனத்தை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 7வது வசனம் சொல்ற, அப்போது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளையும் என்ன செய்யுங்க, ஆட்கொள்ளும். 1,00,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா நம்ம உடனேப்பா ஓடே இருக்க மாட்டோம், கோயிலையே படுத்தணும், போ ஆண்டவரே கொடுத்துரும், ஆண்டவரே கொடுத்துரும், ஆண்டவரே 1,00,000 கொடுக்குறேன் நீங்களே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றார், உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால், நன்றியோட ஜெபத்தினால். நன்றியே சொல்றது இல்ல, தூங்கியேந்து என்ன கடவுளோ ஆண்டவரே இன்னைக்கு படி அழைப்பியா. நிறைய பேருடைய ஜெபம் இங்க வந்து கூட நான் சில பேர் பார்த்துருக்கிறேன். ஜோமனு ஆண்டவரே இன்னைக்கு வருகிற தண்டல்காரனே ஆண்டவரே திருப்பி அனுப்பு ஆண்டவரே. நான் யோசிப்பேன், அடப்பாமே தண்டலை வாங்கிட்டு தண்டல்காரனை எப்படி திருப்பி அனுப்புறது, அவன் சொல்லி தானே கொடுத்துருப்பான் டெய்லி வருவேன் 200 ரூபாய் கொடுக்கணும்னு, அவனை திருப்பி அனுப்பிவிட ஆண்டவரே. அவனை எப்படி அனுப்புவார் ஆண்டவர், என்ன திருட்டு வேலை இல்லாம பண்ணுவாரு. நிறைய பேர் இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். அவனுக்கு நீங்களெல்லாம் உத்தரவாதி கொடுத்து டெய்லி வாங்க 200 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அவன் எப்படி திருப்பி அனுப்பிடுவாரு. அவன் திருப்பி போறானிலோ சுத்தி வலிச்சு நேரம் வீட்டுக்கு தான் முதல்ல வருவான். வாங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியும். சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல் விண்ணப்பம். வேண்டுதலுக்கு விண்ணப்பம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. வேண்டுதல் என்பது சுருக்கமா, விண்ணப்பம் என்பது நீண்ட காரியம். நீங்க யோவான் 17ஆம் அதிகாரம் பண்ண இயேசுநாதர் அது வீட்டில் போய் வசத்துங்க. அதில் இயேசுநாதர் வந்து நீண்ட பெரிய ஜெபம் தான், பெரிய ஜெபம். அந்த ஜெபம் அது நீண்ட ஜெபம்னா ஒரு இடத்துல உட்காந்து தேவ சமூகத்தை நோக்கி மணிக்கணக்கா ஜெபிக்கிற அந்த ஜெபம் வேண்டுதல். விண்ணப்பன்றது போகும்போது வருவாங்க. நான் கூட காலையில் உட்காந்து பைபிள் படிச்சிருக்கேன். யாரோ ஒரு அம்மா வந்தாங்க, இங்கே முட்டி போட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் சோதனம் பண்ணாங்க, அழுதாங்க. அதுக்கப்புறம் புத்தி போட்டு அவங்க பாட்டுன்னு போய் என்னன்ட்டாங்க. நான் உட்காந்துக்கிட்டு கூட அவங்க பார்க்கல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது விண்ணப்பம், அவசரமான ஜெபம். அதனால் விண்ணப்பத்தோட வேண்டுதலோடனா, வேண்டுதல் என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, அப்போ ஜெபம் பெரிய காரியம். ஒரு மிஷினரி, அவங்களுடைய பேர் ஆவிலா தெரேசா. 1515வது வருஷம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. 1582வது வருஷம் வரையில அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உன் ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி உடலின் கண்களை மூடி உன் இருதயத்தின் மத்தியில இருக்கும் இயேசுவை உற்று நோக்கு. அந்த மிஷினரி அம்மா சொல்றாங்க. டெய்லி ஒரு மிஷினரி குறித்து தான் சொல்றேன், பதிவு பண்றதுல சொல்றாங்க. ஆவிலா தெரேசா அப்படின்ற அந்த மிஷினரி அம்மா சொல்றாங்க, அதாவது உன் ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி. முதல்ல ஆன்மாவுடைய கண்களை திறந்தா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நிறைய பேர் ஆசீர்வாதத்தையே பார்க்கறது இல்லை, ஆன்மா திறக்கிறது இல்லை. அப்ப சொல்றார், உன் ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி உடலின் கண்களை மூடி. உடல்ல இருக்கிற கண்ணை மூடு. நிறைய பேர் ஜெபம் பண்ண கண்ணை திறந்து மேதுக்கு பார்த்துன்னு இருப்பாங்க. ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை ஈர்த்துன்னு இருப்பாங்க. எப்படி இருக்கிறீங்க, எங்க வாங்க நீங்க இந்த புடவை சூப்பரா இருக்குதே. கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் சொல்றார், உன் ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி உடலின் கண்களை மூடி உன் இருதயத்தின் மத்தியில் இருக்கும் இயேசுவை என்ன பண்ணுங்க, உற்று நோக்கு. உன் இருதயத்தின் மத்தியில தான் இருக்கிறார், உன் உள்ளத்துல தான் இருக்கிறார். அவரை விட்டுட்டேன், யாரையோ தேடுறேன், அவர் இங்கே தான் இருக்கிறார். மகளே சொல்லு, நான் கேட்கிறேன், ஆனா நம்ம கேட்கறதே இல்லை. பிரியமானவர்களே, ஜெபம்
அற்புதங்களை செய்யும். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளில் அந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவரை வெளிப்படுத்த கிருபை செய்தபடினால் உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு உன் கண்கள் திறந்தவைகளோ ஆண்டவரை செவிகள் ஆண்டவர் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் வந்து அப்படியா ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்த கர்த்தர் தாமே கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்கும் போது அற்புதங்களை செய்வீராக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.